அப்பா நான் ஒண்ணு நடிக்கலப்பா. என் மனசுல உள்ளதுதான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இனிமே என்னால உங்களுக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காதுப்பா. இன்னையோட என் வாழ்க்கை முடிஞ்சதுப்பா. என் பொண்டாட்டி தேனையும் அவ வயித்துல உள்ள குழந்தையும் நல்லபடியா பாத்துங்கப்பா. என் புள்ளைய நல்லபடியா படிக்க வைங்கப்பா. ஆகிறதுக்கு முன்னாடி நான் பண்ண ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அவங்கிட்ட 5-10 காசு போடுவான். என் நடிப்பை நம்பவே மாட்டேங்கிறானே. என்ன திணறுசு மைண்ட் வாய்ஸ்ல அப்பாவை திட்டுறியா? நம்ம மனசுல நினைக்கிறத இந்த சோங்கர் எப்படி கண்டுபிடிக்கிறான்? திணறுசு நீ என்ன நினைச்சாலும் அது எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை பத்தி நாங்க அவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கோம். சார் நீ எந்த நேரத்துல என்ன பேசுவ, எப்படி எல்லாம் டைப்பா நடிப்ப, இது எல்லாமே எனக்கு நல்லாவே ப்ளீஸ் தெரியும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உன்கிட்ட ஏமாறவும் மாட்டோம். அப்போ நான் சொல்றதெல்லாம் நம்பல அப்படிதானே? என்ன நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. தெனரசு செத்து போறான்னு சொன்னதும் தேனு பயந்துட்டாங்க போல இருக்கு சார். ஏமா அவ சொன்னதையெல்லாம் போய் நம்பிக்கிட்டு இருக்கேமா. அவனாவது சாகிறதாவது. அவன் வாயில என்னைக்கு உண்மை வந்திருக்கு? வாயை திறந்தாலே பொய்யும் பித்தலாட்டம் வந்து அவன் சொல்றதையெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காதமா. நீ வேலையை பாருமா. சரிங்க மாமா. தேனு கூட நம்மள நம்ப மாட்டேங்கிறாளே. அவளை ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ப வச்சிடலாம். எப்பேற்பட்ட தீராத பகையாளியா இருந்தாலும் சாக போறாங்கன்னு தெரிஞ்சா உடனே மனசு மாறும். தேனுகிட்ட சாக போறேன்னு சொல்லுவோம். கண்டிப்பா அவன் நம்பிடுவா. நம்ம நம்பர் எடுக்க மாட்டா, புது நம்பர் இருந்து போகும்.